வணக்கம். நீங்க பார்த்துட்டு டெக் டேனியல், நான் தான் உங்க டேனியல். இந்த வீடியோல வந்து நம்ம நிறைய பெரிய டாபிக்லாம் கொஞ்சம் சிம்பிள் டாபிக் தான். வாட்ஸ்அப்ல இருக்கிற டார்க் மோட் எப்படி நம்ம எனேபிள் பண்றது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இது எனேபிள் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பிரீசன் என்ன கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வீடியோ போகிற நிறைய தெரிஞ்சுக்கணும்னு யோசிச்சிருக்கலாம். இந்த வாரம் வந்து நான் வீடியோ ரெடி பண்ணவே இல்லை. ஸோ அர்ஜென்ட்ல போட வேண்டியனால இது நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா இது வந்ததே நிறைய பேர் தெரியாமல் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்களே. சரி அவங்கள பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டார்க் மோட் எனேபிள் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். ஒண்ணுமே இல்லை, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் 5 ஆப்ஷன் வரும். அதில் 5 ஆப்ஷன்ல கடைசி ஆப்ஷன் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அக்கௌண்ட், சேட், நோட்டிஃபிகேஷன், பேக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். அதில் சேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எனேபிளா இருக்கும். எனேபிளா இருக்காது. உங்க பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த சேட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல லைட் டார்க்னு இருக்கும். அதுல நீ டார்க்னு போட்டீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருட்டாயிருச்சு. அப்ப என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நீங்க வாட்ஸ்அப் அதிகம் யூஸ் பண்றீங்க, லைட் ஆகிடுச்சுல உங்க கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டார்க் மோட் போட்டு வைக்கிறது ஒரு நல்ல யூஸ் தான். அதே நேரத்தில் பேட்டரி கன்சம்ஷன் கம்மியாகும். ஒரு போன் வர அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்க கண்ணுல இருந்து ஒரு எந்த மாதிரி ஐட் எஃபெக்ட் வராது. சிம்பிள் டிப்ஸ் தான், ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வரைக்கும் பாய், see you later, டாடா.